இந்த வீடியோவோட ஹீரோ இவர் தாங்க. இவரை பற்றின ரெஸ்கியூவை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். பொதுவாக நம்ம வீட்டில் ஒரு பெட்டு வேணும் அப்படின்னா உடனே பெட் ஷாப்புக்கு போகிறோம். நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டாகை வாங்கிட்டு வரோம். அவனுக்கு சில கமெண்ட்ஸ்லாம் சொல்லி கொடுப்போம். உட்காரு, நில்ல, வண்டியில் ஏறுறது, நோ அப்படின்லாம் சொல்லி அழகு பார்த்து வளர்த்துட்டு அப்புறம் ஏதோ ஒரு காரணத்தினால கைவிடப்படுறாங்க. அதே மாதிரி தான் இந்த பொமரேனியன். இவன் பயங்கர ஆக்டிவாக சூப்பராக ட்ரைனிங் கொடுத்து நல்லா வீட்டில் வளர்த்துருந்துருக்காங்க. ஆனால் நாங்கள் இவனை ரெஸ்கியூ பண்ணும்போது இவனை பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு மோசமான நிலைமையில தான் இருந்தான். இப்போ பாருங்கள் எப்படி துள்ளி குதித்து விளாண்டுட்ருக்காருன்னு பாருங்கள். இந்த வீடியோ எடுக்கும்போது கிட்டத்தட்ட நாங்கள் ரெஸ்கியூ பண்ணதுலேருந்து ஒரு 3 மாதம் இருக்கும். இவன் என்ன நிலைமையில் இருந்தான் அப்படின்னா, அவனோட காது அதில் மிகப்பெரிய மேகாட்ஸ் ஊண்டு, அந்த காதே இல்லை, காதே அழுகி போச்சு. இந்த புழுக்கள் என்ன செய்யும்னா சதைகளை தின்னு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊடுருவி போய் அவனோட காதுலேருந்து மூளைக்கு போய் மூளையை கடிச்சிருச்சு அப்படின்னா எந்த ஒரு டாகாக இருந்தாலும் இறந்து போயிடும். அவன் ஃபைனல் ஸ்டேஜில் தான் இருந்தான். அவனை ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் ரெஸ்கியூ பண்ணோம். ரெஸ்கியூ பண்ணி ஃபஸ்ட் எய்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்து டாக்டர்ஸ் ரொம்ப உதவியாக இருந்தாங்க. கொஞ்ச நாளில், அதாவது ஒரு மாதத்துலேயே அவன் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் தான் தெரிஞ்சது இவனோட முன்னங்காலில் ஒரு கால் ஃப்ராக்சர் ஆகிருந்திருக்கு. டாக்டர்கிட்ட கேட்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, சர்வே ஆயிடுவான்னு சொன்னாங்க. தென் இவனுக்கு ஒரு நல்ல புது வீடு அடாப்ஷன் போயிட்டான். அங்கே போயிட்டு உடனே இவன் அடாப்ட் ஆகலை. கொஞ்ச நாள் டைம் எடுத்துக்கிட்டான். அவனோட பழைய நினைவுகள் அவனுக்குள்ளே இருந்தது. கூப்பிட்டா கோவமாக போ அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பிஹேவியர் எல்லாம் அந்த மாதிரி இருந்தது. கொஞ்சம் லோன்லியாக ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தான். கொஞ்ச நாள் தாங்க அது எல்லாமே மாறி போச்சு. ஏன்னா அவனுக்கு புது ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிட்டு புது ஃபேமிலி மெம்பர்ஸ் கிடச்சிட்டாங்க. வேற என்ன, இப்போது இவர் ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காரு. பாருங்கள் எவ்வளோ ஹாப்பியாக குளிச்சிட்ருக்காருன்னு பாருங்கள். இவனுக்கு தண்ணியில் ஸ்விம் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும் போல் தெரியுது. ஸோ இவனுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் என்னெல்லாம் பிடிக்காது அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு தெரிய வருது. ஸோ இது மாதிரி நம்ம குடும்பத்தில் நம்ம குடும்ப மெம்பர்ஸில் ஒருத்தராக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய செல்ல பிராணிகளை வளர்த்துட்டு ஏதோ ஒரு சில காரணத்தினால ரோட்டில் அனாதையாக விட்டுட்டு போகிறதுன்றது ரொம்ப தப்பான ஒரு செயல். அது ஒரு குற்ற செயலும் கூட. கிடச்சிருக்க புது குடும்பம் அவங்க இவனோட அழகை பார்க்கல, கால் ஊனமாக இருக்கேன்னு பார்க்கல, ஒரு காது அவனுக்கு சுத்தமாக போச்சு, அதெல்லாம் எதுவுமே பார்க்கல. அவனோட அன்பு மட்டும்தான் அவங்க பார்க்குறாங்க. ஸோ நாமளும் அதே மாதிரி எந்த உயிரினமாக இருந்தாலும் அதோட அழகை மட்டுமே பார்த்து நம்ம வேகமாக அவனை கொஞ்சுறது அந்த மாதிரி இல்லாமல் உயிர்களோட உணர்வுகளை புரிஞ்சு அவங்கள நம்ம பாதுகாத்து வர வேண்டியது மனிதனாகிய நம்மளோட கடமை.